இன்ஸ்டன்ட்டா மாங்காய் ஊறுகாய் ரெசிபி செய்வோமாங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. அதுவும் இதுல வந்துட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு மாங்காய் சாதமாவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறபோது இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸாவும் எடுத்துட்டு போலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது தயிர் சாதத்தோட ஊறுகாய் மாரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க. அதுவும் டக்குன்னு செஞ்சிரலாம். ஸோ மோர் ரெசிபிக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா 30 நாளைக்கு எதுவுமே ஆகாதுங்க. வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல எதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷான மாங்காவ எடுத்துட்டு டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாரி துருகி எடுத்துக்கோங்க. இது ஓரமா இருக்கட்டும். இன்னொரு பேன ஹீட் பண்ணிட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து பொரிஞ்சக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனை ஹீட் பண்ணிட்டு தாராளமா கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சு வச்ச பொடி, இது கூட உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் இப்பயே சேர்த்துருங்க. ஆக்சுவலி நான் மறந்துட்டு ஃபைனலாக சேர்த்திட்டேன். அடுத்து நம்ம துருகி வச்ச மாங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே வேகணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த எண்ணெயில நல்லா வெந்து வந்துருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.